சேயோன் என்பதற்கான பொருள். சேயோன் மேய மைவரை உலகமும் என்பது தொல்காப்பியத்தில் வரும் ஒரு முக்கிய வரி. இதற்கு முருகப்பெருமான் வீற்றிருக்கும் மேகங்கள் தவழும் மலைப்பகுதிகள் என்று பொருள். சேயோன் சிவந்தவன் முருகன், மேய பொருந்திய மை உலகம் தமிழரின் திணை வகைப்பாட்டில் குறிஞ்சியை குறிக்கும். தொல்காப்பியம் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதி இது. சேயோன் என்றால் முருகன் என்று அர்த்தம். மேகங்கள் சூழ்ந்த உயர்ந்த மலைப்பிரதேசம் இது. மாயோன், சேயோன், வேந்தன், வருணன் ஆகிய கடவுள்கள் நிலத்திற்குரியவர்கள் என்று கூறும் தொல்காப்பிய பாடலின் ஒரு பகுதி. முருகப்பெருமானை குறிக்கும் சேயோன் என்பதற்கு மிகவும் பழமையானவன் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதாவது 300 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை நூல்களிலேயே முருகப்பெருமானை போற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். சேயோன் என்ற சொல் பழங்காலத்தில் குறிஞ்சி நிலத்திக் கடவுளையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. சேயோன் என்ற சொல்லுக்கு சிவந்த மேனியை உடையவன், தேவர்களுக்காக அசுரர்களுடன் போரிட்டு அவர்களின் இரத்தத்தை திலகமாக சூடியவன் என்று அர்த்தம். சேயோன் என்பதற்கு அழகானவன், இனிமையானவன், உலகிற்கே தலைவனாக விளங்கிய கூடிய சிவபெருமானின் சேய் மகனாக தோன்றியவன் என்று பொருள் சொல்லப்படுகிறது. சேயோன் என்பதற்கு உயரமான இடத்தில் வசிப்பவன் என்றும் அர்த்தம். சேயோன் என்ற சொல் சிவபெருமானையும் குறித்து சொல்லப்படும். சிவபெருமானின் அம்சமாக அவதரித்தவர் என்பதாலும் முருகனை சேயோன் என்கிறார்கள். அதாவது சிவனின் மறுவடிவம் என்பது பொருள்.